ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரொம்ப ஃபேமஸான பள்ளிப்பாளைய சிக்கன் தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளும் கூட, எல்லாருமே செய்யலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகாவை கிள்ளி விதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணால் 2 மிளகா சேர்த்துக்கோங்க. 2 முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட தட்டி போடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டையும் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடாய் வச்சு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போது கடாய் வச்சாச்சு. இப்போ நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெயே கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி கடுகும் போட்டாச்சு. அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் தீயை குறைச்சல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனால் போதும். இப்போ தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விடுங்க. இப்போது கிள்ளி வச்ச மிளகாவையும் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். தீயை குறைச்சலாக வச்சு நம்ம செய்யலாம். இதை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இதையும் சேர்த்து அடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அடுத்து சிக்கன் எடுத்து வச்ச சிக்கனையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சிக்கனையும் இருக்கிற அடியில் இருக்க மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதெல்லாம் நல்லா பிரட்டி கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி விட போகிறதில்ல. ஏன்னா இதுலேயே தண்ணி நிறைய வரும். தண்ணி விட போகிறதில்ல. ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். நம்ம ஃபாஸ்ட் வைக்காமல் சிம்லேயே ஒரு 20 நிமிஷம் வச்சிட்டோம்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துடும் கறி. இதை கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போது நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வெளியே வந்திருக்கு. இந்த தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். இதை நல்லா கலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். நம்ம தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்க்க போகிறேன். இது இன்னும் டேஸ்ட்டாக நல்லா கொடுக்கும், எடுத்து கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கறி வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நம்ம மூடி வைக்கலாம். ஓகே, தண்ணி நல்லா சுண்டி இருக்கு, கறியும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிட போகிறோம். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
இதில் தேங்காய் வேணும்னா தேங்காய் நறுக்கி போட்டுக்கலாம் பொடிசாக. நான் தேங்காய் போடாமல் செஞ்சுருக்கேன். இதில் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க, நான் தேங்காய் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் போட்டு செய்யுங்க. சூப்பரான ஒரு பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு பள்ளிப்பாளைய சிக்கனை கமகமன்னு செஞ்சிட்டோம். இதை ஒரு ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.